மத்தியானம் சினிமாக்கு போறேன், வரதுக்கு லேட் ஆகும். போ 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 போ. பாட்டி மலரும் கணக்கும் படியில உட்காந்து கசமுசா பண்ணிட்டு இருக்காங்க. டேய், என்னடா இதெல்லாம்? நான் தமிழ் படம் போட, நீ வீட்ல இங்கிலீஷ் படம் ஓட்டுறியா? அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற அக்யூஸ்ட் படத்தோட விமர்சனம். அக்யூஸ்ட் வேறு யாரும் இல்லைங்க, AL உதயா தான் அக்யூஸ்ட். அவரை சட்டத்தின் முன் நிறுத்துவேன், அவரை தண்டிக்க நினைக்கிற பிற குற்றவாளிகள் கையில் அவர் உயிரை ஒப்படைக்க மாட்டேன் அப்படின்னு அவரை காவந்து பண்ணுற போலீஸ்காரரா அஜ்மல். இவங்க ரெண்டு பேரும் தான் படமே. இவங்களை சுற்றி தான் மொத்த கதையும். என்னென்னா, சென்னை புழல் சிறையிலேருந்து சேலம் சப்ஜெயிலுக்கு, சேலம் கோர்ட்டுக்கு ஒரு கைதியை கொண்டு போனோம். அந்த கைதி தான் நம்ம அக்யூஸ்ட் AL உதயா. அவர் என்ன ஆகுறாரு அப்படின்னா, என்ன காரணத்துக்காக ஜெயிலில் இருக்காருன்னா, சேலத்தில் மாவட்ட செயலாளரை தீர்த்து கட்டிட்டு ஜெயிலுக்கு வந்திருக்கிறாருன்னு சொல்லப்படுது. அவரை ஒரு இன்ஸ்பெக்டர் தலைமையில் இன்னொரு போலீஸ்காரர், துப்பாக்கி ஏந்திய போலீஸ்காரர், இது இல்லாமல் ட்ரெயினியாக ஒரு பெரிய ஆஃபீஸர் வீட்டில் வேலை பார்த்துட்ருக்கிற அஜ்மலில், நீ அந்த கேஸுக்கு கூட போனீன்னு, இது முக்கியமான கேஸ் அப்படின்னு சொல்லி அந்த பெரிய போலீஸ் ஆஃபீஸர் இந்த டீமோட அஜ்மலை சேர்த்து விட்றாப்புல. இந்த டீமுக்கெல்லாம் இல்லாத அக்கறையோட அந்த அக்யூஸ்டை காவந்து பண்ணுறாரு நம்ம அஜ்மல். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்யூஸ்ட் AL உதய கொல்றதுக்கு படை பரிவாரங்களோட பல பேர் சேலத்துலேருந்து திருநெல்வேலியிலேருந்து பல ஆட்கள் அனுப்பப்படுறாங்க. ஏன் கொல்ல அனுப்பப்படுறாங்கன்னா, அவர் வாயால் உண்மை எதுவும் வெளியில் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. என்ன உண்மை? ஜெயிலுக்குள்ளார இருக்கிற கைதியை ஏன் கொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அரசியல்வாதி இறப்புக்கு யார் காரணம் அப்படிங்கிறத இவர் சொல்லிடக்கூடாது. இவர் தான் கொன்னதாக கேஸ் இருக்குது, ஆனால் கொல்ல சொன்னது யார், இல்லை இவர் தான் கொன்னாரா, இல்லை வேறு யாருமா அப்படிங்கிறதுக்கெல்லாம் வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் விடை சொல்லியிருக்கிற படம் தான் இந்த அக்யூஸ்ட்டு. இதில் ஆரம்பத்தில் நம்ம ஆள் சின்ன சின்னதாக AL உதயா சின்ன சின்னதாக பிட் பாக்கெட்டு, ராபரி, வழிப்பறின்ட்டு இருக்கிறாரு. ஒரு பூக்கார பொண்ணை லவ் பண்ணுறாரு. ஆனால் அவருக்கு கொடுக்காம அவங்க பாட்டி அவங்க முறை மாமனுக்கு கொடுக்க நினைக்கிறாங்க. ரெண்டு பேரில் அந்த பொண்ணை கரம் பிடிச்சது யார், இவர் ஜெயிலுக்கு போன பிறகு என்னெல்லாம் நடக்குது, அந்த பெண் இவர் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு இருந்தார், ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பெண்ணுக்கு இவர் என்னவா மாறினார், இதனால் என்ன மாதிரி முடிவை இந்த காதல் ஜோடியினர் தேடிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்து வருதுங்க. ஓப்பனிங் சீனு ஜெயிலேருந்து வெளில வராங்க, கட் பண்ணால் இவர் என்ன காரணத்துக்காக ஜெயிலுக்கு போனாருங்கிறது, அதன் பிறகு இவருடைய வாழ்க்கை, ரொம்ப அழகாக ஒரு படம் பண்ணியிருக்கிறாங்க. AL உதயா கிட்டத்தட்ட 3-4 வருஷத்துக்கு அப்புறம் இந்த படத்தின் மூலயமா திரும்பி வந்திருக்கிறாரு. உங்களுக்கு தெரியும், இவர் திருநெல்வேலி படத்தில் நடித்தப்பவே, பிரபு கூட நடித்தப்பவே பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டவர். AL அழகப்பன் அவருடைய சன்னு. நடிகர் சங்கத்திலலாம் யாருக்காவது ஒரு உதவினா டக்குன்னு ஓடி போய் செய்யக்கூடிய நல்ல மனதுக்கு சொந்தக்காரர். அந்த நல்ல மனதுக்கு சொந்தக்காரர் ஒரு நல்ல படத்தை நமக்கு தர முயன்றிருக்கிறாரு. அதில் ஒரு 75% வெற்றியும் பெற்றாருன்னு தான் நான் சொல்லுவேன். சில சீன்ஸ் கொஞ்சம் திராபையாக இருக்குது, அதையும் நாம் சொல்லணும். ஆனால் அதே நேரம் திராபைனா வேறு ஒன்றில் கொஞ்சம் பழைய பாணியில் இருக்குது. மற்றபடி படம் கிரிப்பாக இருக்குதுங்க, கிரிப்பாக இருக்குது. இந்த படத்தில் AL உதயா அருமையாக நடிச்சிருக்கிறாரு. உதயா கனகுங்கிற அந்த ரவுடி கேரக்டரில், அதேமாதிரி அஜ்மல் வேந்தன்கிற கேரக்டரில். ஏன்னா ஒன்று, AL உதயாவுக்கு அந்த பூக்கார பொண்ணுக்கு முன்னாடி, அதோட கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு டூயட்டை போட்டிருக்கிறாங்க. அஜ்மலுக்கும் அது மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தா அவரோட ஜோடி இந்த அம்மாவோட இன்னும் பிரமாதமாக இருக்காங்க. நமக்கு கொஞ்சம் கிளுகிழுப்பாக இருந்திருக்கும், அதை ஏன்னா தெரியல, மறந்துட்டாங்க. அதுமாதிரி படத்தில் யோகி பாபு இருக்காருங்க. யோகி பாபு ஒரு லாட்ஜ் வச்சுருக்கிறாரு. எல்லா படத்துலையும் யோகி பாபு கொஞ்சம் நம்மளை காமெடின்ற பேரில் சில சீன்ஸில் கடுப்பேற்றுவார். ஆனால் இந்த படத்தில் முழுக்க காமெடி பண்ணிருக்கிறாரு. அதான் ஒரு நல்ல மனிதருக்கு ஒரு நல்ல நடிகர் கிடைச்சா எப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் AL உதயாவுக்கு யோகி பாபு கிடைச்சது. அருமையாக பண்ணியிருக்காரு. உண்மையாகவே இந்த படத்தில் யோகி பாபு காமெடி என்னை ரொம்ப சிரிக்க வச்சுது, சிந்திக்க வச்சுதுன்னே சொல்லலாம். அதுமாதிரி ஜான்விகா
கலாக்கரி அவங்க தான் மலருங்கிற அந்த கேரக்டரில் வந்திருக்கிறாங்க. ஜான்விகா அவங்க வந்து கதாநாயகியாக பாருங்கள், அவங்க ஏற்றிருக்க பாத்திரம் பூக்கார பெண் பாத்திரம். அதில் அவங்க வந்து மலருங்கிற கேரக்டர் நேம் அருமையாக யோசிச்சுருக்கீங்க. அதேமாரி சாண்டிகா தர்ஷினி, அது இன்னொரு நாயகி சொன்னோம் இல்லைங்களா, அருமையாக நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு டூயட்டை வச்சுருந்துருக்கலாம் பாஸ். அஜ்மல் அருமையாக அவரோட 2-3 சீன் தான் அவங்களுக்குள்ளார அந்த உரையாடல் ஃபோன்லேயே அருமையாக இருக்குது. அஜ்மல் ஒரு ஸ்ட்ரிக்டான போலீஸாக, அதுவும் பாரா துப்பாக்கியோட, அது கிளைமாக்ஸ்லாம் நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. அந்த துப்பாக்கியும் ஒரு கேரக்டராக படத்தில் நடிச்சிருக்கோம். கிளைமாக்ஸில் அந்த துப்பாக்கி, அது முனையில் இருக்க கத்தி எப்படி யூஸ் ஆகுது, என்ன ஆகுதுங்கிறத பாருங்கள். அது மாதிரி பவன் வந்து மாவட்ட செயலாளராக ரொம்ப நாளைக்கு அப்புறம் குணசேகரா அருமையாக நடிச்சிருக்கிறாரு. தயா பன்னீர்செல்வம் நாகராஜுங்கிற கேரக்டரில், அதுமாதிரி ஸ்ரீதர் தனசேகர் கேரக்டரில், பிரபு சீனிவாஸ் ஏசி சரவணன் கேரக்டரில் பிரபு சீனிவாஸ் அருமையாக நடிச்சிருக்கிறாரு. பிரபு சாலமன் டைரக்டர் பிரபு சாலமன் இல்லை ஜட்ஜாக வராருங்க, அருமையாக நடிச்சிருக்கிறாரு அவரும். அதுமாதிரி சங்கர் பாபு சர்க்குணம்ங்கிற கேரக்டரில் அவரும் பிரமாதம். எல்லாருமே ரவுடி போலீஸ், இதுதான் படம் ஸ்க்ரீன் முழுக்க அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. ஜெயக்குமார் கிருபா கேரக்டரில் வராரு. தீபா ஹீரோவோட சிஸ்டராக தீபா பாஸ்கர் வந்து உண்மையாகவே 2 ஹீரோயின் இருக்காங்க. அதை தாண்டியும் தீபா பாஸ்கரோட வந்து கேரக்டர் வந்து நமக்கு வந்து மனசில் இடம் பிடிக்குதுன்னா, அதாவது ஹீரோ உதயாவோட சிஸ்டராக அவங்களும் ஒரு பூக்காரம்மா, அவங்க அருமையாக நடிச்சிருக்கிறாங்க. அதுமாரி சுபத்ரா அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருக்கிறாங்க தீபா பாஸ்கர். அதேமாதிரி தான் சுபத்ரா குணசேகரனோட ஒய்ஃபாக ரொம்ப அருமையாக ஒரு கேரக்டர். எல்லாத்தையுமே இயல்பாக படைச்சிருக்காங்க. அதுதான் இந்த படத்தில் நம்மளை வந்து கொஞ்சம் பழைய பாணி கதையாக இருந்தாலும் நம்மளை உட்கார வைக்குதுன்னா இதுதான் காரணம். ஆனால் கிளைமாக்ஸ்லாம் நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது, வேறு லெவலில் இருக்கும். அம்மா கிரியேஷன் சிவா அவர் தான் மினிஸ்டரு, இந்த கட்சி தலைவராக வர்றாரு, வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாப்புல அம்மா கிரியேஷன் சிவா. அதாவது ஒரு நல்ல நட்பு வந்து எப்படி ஒரு நல்ல படத்தை தருங்கிறதுக்கு இந்த படத்தை ஒரு உதாரணமாக சொல்லலாம். இந்த படத்துக்கு ஜேசன் ஸ்டுடியோஸ் அவங்க தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அசோசியேட் வித் சச்சின் சினிமாஸ், ஸ்ரீ தயாகரன் சினி ப்ரொடக்ஷன், மை ஸ்டுடியோ, இப்படி நிறைய பேர் எம்ஐ ஸ்டுடியோலாம் சேர்ந்து பண்ணியிருக்கிறாங்க. ஏஎல் உதயா, தயா என் பன்னீர்செல்வம், எம் தங்கவேல் இவங்கெல்லாம் வந்து இந்த படத்தை வந்து இணைந்து தயாரிச்சிருக்காங்க. மெயின் தயாரிப்பாளர் ஏஎல் உதயா அவரே தான் தயாரிச்சிருக்காரு. ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டைரக்ஷன் பிரபு சீனிவாஸ் சார். உங்களுக்கு வந்து நல்லா யோசிக்க முடியுது. அதை காட்சிப்படுத்தலையும் பெருசாக படுத்தாமல் அழகாக பண்ணியிருக்கீங்க. உண்மையாக உதயா வந்து இவ்வளோ நடிப்பு திறமை உள்ளவருங்கிறது நமக்கு தெரியும். இப்படிப்பட்ட கேரக்டர்லேயும் இப்படி பிச்சு படல் எடுப்பாருங்கிறது இந்த படம் பார்த்த பிறகு தான் தெரிஞ்சுது. அதுக்காக வாழ்த்துக்களை சொல்லி இந்த படத்துக்கு நரேன் பாலகுமாரோட மியூசிக் தாங்க படத்தில் இந்த படத்தை இன்னும் பெருசாக நம்ம கட்டுதுன்னா மியூசிக் தான் முக்கிய காரணம். அதுமாதிரி ஆனந்த் மணி அவருடைய ஆர்ட் டைரக்ஷன், சந்திரிகாவோட கோரியோகிராஃபி, ஸ்டென் சில்வாவோட ஃபைட்டிங் சொல்லணும். இப்படி எல்லாத்தையுமே சொல்லிகிட்டே போகலாம். இந்த படத்தில் வந்து பாடல்களும் சிறப்பாக இருக்குது. உண்மையாக நரேன் பாலகுமாருக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லி, இந்த படத்தோட இயக்குனர் அவர் பிரபு சீனிவாஸ் அவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி, ஏஎல் உதயாவுக்கு இந்த படத்தின் மூலயமா நல்ல மனிதருக்கு ஒரு நல்ல வெற்றியை கொடுங்க. உண்மையாக அக்யூஸ்டுங்க மட்டும் இல்லைங்க, நம்மள மாதிரி ஆட்களும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி விடைபெறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.